ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்: பூண்டு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், புளி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். அந்த பேஸ்ட் ரொம்ப தண்ணி அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. புளி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. அதை கரைச்சி அந்த திப்பிலாம் பிழிஞ்சு தனியாக வெளியே எடுத்துருவோம். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம் நல்லா மசிச்சு இதில் போட்டு கலந்துட்டு இது ஒரு 1 ஹவர் தனியாக எடுத்து வச்சுருவோம். 1 மணி நேரத்துக்கு இது அந்த சாரில் அந்த புளியிலே இறங்கணும். கடாய் காஞ்சதும் இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றி காய வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனாலும் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இது 3 போட்டு வதக்குவோம். இந்த மசாலா கொஞ்சம் கருகிற மாதிரி வரும்போது இதில் பெருங்காயத்தூள் போட்டு வதக்குவோம். இந்த மசாலா லேசாக கருகுனதும் இதில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசல் எடுத்து ஊற்றிடுவோம். இது ஒரு 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சுருந்தாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். இப்போது இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா கொதி வந்துருச்சு. இதோட இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம்.